இது ஐயோ இதா நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்க எல்லாம் ஒரே மார்க்குன்னா வந்துட போறேன். ஓகே, தப்பு எல்லாமே தப்பு தப்பா போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 4 இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமாக இருக்குது வதுரன்னு. இல்லை இல்லை எங்கே இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன்னே சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சுதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பற்றியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்கள் பேசிட்டீங்களா, நீங்கள் பேசுனது இது வேற மாதிரி இருக்கும் தப்பா. ஆமாம், இல்லை இல்லை என்னடானா இதில் என்ன விஷயம்னா, அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிளில் கணக்கு, தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாமல் இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு எங்கள் அது இருக்கிறானே. ஆமாம், இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்குறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்துலங்க எல்லாத்தையும் எடுத்துகிற. என்னன்னா அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இல்லை இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைன்னா கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி என்னாச்சு அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸு, நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டாக சொல்கிறாங்க, பார்க்கல, நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பார்க்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டில், அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போகிற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது, இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனால் அது நம்ம போட்டால் வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டால் பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்குது நம்ம. அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது, இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சா அப்படின்னும்போது. அதனால அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு
புல் அரிக்குது இப்போ கூட, அதனால தான் வந்துட்டேன் நான். வேற என்ன தெளிவா? அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பாக பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனால் இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னுவே இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 சார். 3 மணிலேருந்து நீங்கள் எப்போ பேசுவீங்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம் சார். நீங்கள் வந்தாலே பயங்கரமாக சென்சேஷனலாக பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் அடுத்தடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததா இந்த படத்தை சார் சொன்னாங்க, ஆனால் ஆல்ரெடி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு சார். தேங்க்யூ. கொஞ்சம் பப்பிஷமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ இங்கே தான் பார்த்தோம், வெளியே நின்றுருந்தோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ப்ரெஷர் தான் வெளியே நின்றுருந்தோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெஸ் எல்லாம் நேரில் வந்து ஸ்மைலோட நிறைய பேர், உங்களில் நிறைய பேர் வந்து ஹக் பண்ணி போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெமரி எனக்கு. அண்ட் சதா சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் போனோம். அண்ட் தியேட்டர்ஸில் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரீஷ் தான் போனோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரீஷ். தேங்க்யூ சரவணங்கிற கேரக்டருக்கு நான் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தார், கதை நரேட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்னு சொல்லி இந்த படத்தில். ஸோ அது எனக்கும் பர்சனலாக ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், இன்ஃபேக்ட் கதிர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட பேர் அவங்க பேர் பக்கம் இருக்கிறது எனக்கு பர்சனலாக அது ஒரு பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அது என்னோட பெருமை தான். அது எனக்கு பர்சனலி இட்ஸ் ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு அவங்க பேர் பக்கத்தில் என் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிறைய டைம் எடுக்க மாட்டேன். பட் குவிக்லி தேங்க்யூ அருள் ஃபார் த ஒர்க். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ணாச்சி என்ன ஷோன் உங்களுக்கு நான் வரேன். அகில் ஃபர்ஸ்ட் டைம்டா படத்தில் அப்பா ரோல் ப்ளே பண்ணுறேன். அண்ட் நீலாம் ஃபர்ஸ்ட் டே செட்டில் அப்பானை கூப்பிட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்கன் ஆகிடுச்சு. ஆஸ்லேயே அம்மா என்ன தான் கூப்பிட்றான்ல, ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பாவோட வருவான் செட்டுக்கு. ஸோ ஹரீஷோட ஆக்சுவல் பையன் தான், கென் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட்டில் படத்தில் ஒரு சீன் வரும் அப்பான்னு சொல்லி கூடும்போது, அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, ஐயோ என்னோட அப்பான்னு கூப்பிட்றான்னு சொல்லி. பட் தேங்க்யூ அகில், லவ்லி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாமே அப்பா ரோல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு எனக்கு. அதான் ஹரீஷ் சொல்லிட்டு இருந்தேன். பட் தேங்க்யூ, வெரி ஹாப்பி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுவோம். சதா ஆல் தி வெரி பெஸ்ட். இன்ஃபேக்ட் ஹரீஷோட கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ இருந்தது. சொல்லியிருந்தேன் சதாட்ட ஷூட் நடக்கும்போது, படம் ஆஃபர் ஏதாவது வந்து எதுவுமே நீ சைன் பண்ணக்கூடாது, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சூப்பராக பண்ணியிருந்தீங்க படத்தில். அண்ட் இப்போ நிறைய டேட்டே இல்லைன்னு சொன்னான் ஹரீஷ், இதுக்கே ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கீங்க தேங்க்ஸ் மீட்டிங்னு சொல்லி. பட் தேங்க்யூ சதா சார், தேங்க்யூ கதிர். நம்மளோட ஜேர்னி லாங் ஜேர்னி, இன்னும் சூப்பர் ஹீரோட மீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்குது. பட் எஸ் தேங்க்யூ இங்கே வந்து பேசுனதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் ரகு. மோகன்ராஜ் அண்ணன் தேங்க்யூ, நீங்கள் பேசுனது ரொம்ப பப்பிஷயமாக இருந்தது. பட் தேங்க்யூ, இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. அண்ட் ஹாப்பி, இன்னும் நிறைய படங்கள் இருக்குது லைனப்பில். ஸோ கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி மேடையில் வந்து பேசணும். ஷான் பிரதர், நீங்கள் பேசுனது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரில. பட் ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐவ் மெட் இண்டஸ்ட்ரியில். அண்ட் யோர் கிட்ஸ் லைக் மீ. எஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நம்ம ஜேர்னி. ஐ திங்க் ஹேட்ரிக் தாண்டி போயிட்டுருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லவ்லி மியூசிக். அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி மேடையில் என் படத்தோட மீட்டில், சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசணுன்னு இருக்குது எனக்கு. யோகி பாபு சார் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. பட் ஹியூஜ் ஆனர் அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப நாள் ஐ திங்க் ஒரு படம் செட்டில் இவ்வளோ சிரித்து சந்தோஷமாக ஹாப்பியாக, இமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எந்த சீனாக இருந்தாலும் அவர் டக்குனு ஒரு கவுண்டர் போட்டு நம்ம எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ஸோ தேங்க்யூ யோகி பாபு சார். விடிவி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வடுகரிசிம்மா, நம்ம ரீசெண்டாக இந்த ப்ரமோஷன் டைமில் நான் தான் ஹரிஷ் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு ஒரே ஒரு ப்ரமோஷன் வந்து வடுகரிசிம்மாவோட போனோம்.
அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் டிரைவ் ஒன்றா போகணுன்னு சொல்லி. ஸோ அந்த செட்டில் அஃப்கோர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய எனர்ஜியாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க, சின்ன குழந்தை மாதிரி. சரி ஓகே என்ன ஷார்ட், ஓகே ரெடி, அப்படியே சிங்கிள் டேக்கில் டெலிவர் பண்ணி போயிடுவாங்க. பட் அன்றைக்கி அந்த இன்டர்வியூ ஒன்றா பண்ணும்போது லைவ்ல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறாங்க அவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அப்ரிசியேஷன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க ஃபேஸில் அந்த ஸ்மைல் பார்க்குறது வாஸ் ஜெனுவன்லி ஸோ ஹாப்பி ஃபார் யூமா. அண்ட் ஹரிஷ் ஃபர்ஸ்ட்ல சொன்னா நீங்கள் தான் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் யூ ஸ்டோர் ஆல் த லைம் லைட் ஃப்ரம் திஸ் மூவி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்னால. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கம்மா. அண்ட் ஐ ஹோப் வி கெட் அ சான்ஸ் டு கொலாபரேட் ஸோ மச் மோர். அண்ட் அம்மா அவங்கள்ட்ட கேட்டதாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் நியூஸ் படிஸ் ஆகிட்டீங்க, என் கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அம்மாவோட கால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் ஆல் தி வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் accepting to be a part of this film. எனக்கு ஒரு huge learning from you, and thank you. You've done a fabulous job. And Harish, first day சொன்ன மாதிரி a big thank you to you. என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்ததுக்காக. பரத், உனக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன்டா ஃபார் ஆல் த ஒர்க். ஏன்னா இப்போ அடுத்த படத்தில் அவங்களோட தான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ ஐ கேன் சே தேங்க்யூ. அண்ட் நம்ம ஐயப்பன் சார், முத்துக்குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் இப்படி நிறைய போஸ்டர் பார்த்தேன், பட் நான் அது ஆக்சுவலி ஷேர் பண்ணல. ஏன்னா இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க 700 ஸ்க்ரீன்ஸ் வேர்ல்டு வைட், பிக்கெஸ்ட் ரிலீஸ். எனக்கு ரொம்ப பப்பி ஷேமாக இருந்தது ஷேர் பண்ணுறதுக்கு. பட் தேங்க்யூ சார், ஜெனுவன்லி. நீங்களும் பர்சனலாக நிறைய தியேட்டர் விசிட்ஸ் வந்திருந்தீங்க. அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் தியேட்டரில் உட்காந்து உங்களோட பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. லல்லு படி, கைதியிலேருந்து கம் ஃபார்வர்ட், கைதியிலேருந்து இந்த ஜேர்னி, தேங்க்யூ. இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு தேங்க்யூ படி. பிக் தேங்க்யூ டு அஹிம்சா ஆல்சோ. வித்தூர்ஸ் பிரதருக்கு ஒரு பிக் தேங்க்யூ. அவரும் ஒரு ரொம்ப சூப்பர்பான ரிலீஸ் கொடுத்துருந்தாரு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வேர் இவ்வளோ வைட் ரிலீஸ் கொடுத்ததுக்காக. அண்ட் ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு, டு தி ஆடியன்ஸ், ஆல் த குட்டீஸ், தியேட்டருக்கு வந்து அத்தனை குட்டீஸ். அதான் நீங்கள் சொன்னீங்களே பிளெஸ் பண்ணாங்கன்னு. இன்ஃபேக்ட் இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து வர அந்த ஃபீட்பேக் இருக்குது. ஐ திங்க் தொடர்ந்து நம்ம எல்லா படத்துக்கும் தியேட்டர்ஸ்க்கு போவோம், ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இந்த படத்துக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி எமோஷனல். ஏன்னா முஃபாசாக்கு அப்புறம் குட் பேடுகளுக்கு அப்புறம் நிறைய குட்டீஸ் வந்து பேசுவாங்க. பட் ஐ திங்க் கான் சிட்டி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய குட்டீஸ் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, ஜெனுவன்லி ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அண்ட் இட் ஒன்லி வாண்ட்ஸ் டு மேக் மீ ஒர்க் ஹார்டர் ஃபியூச்சர் மூவிஸில். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் நீங்கள் ஆஸ் ஆல்வேஸ் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். சார், பிஃபோர் யூ லீவ், ஆன் ஸ்க்ரீனை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் as we always say, you are such a sweetheart, very kind, very humble, very down to earth. Thank you so much for that. ஆனால் the man, the voice, the performer தாண்டி இப்போ the lover boy அப்படின்னு ஒரு பேரும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட கன்னி பெண்கள் வந்து டிஎம்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சேம் கொஸ்டின், are you accepting any proposals right now அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம் சார் அவங்களுக்கு? மூவி ஸ்கிரிப்ட் ப்ரப்போசல்ஸ் அம்சாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். வேற எந்த ப்ரப்போசலும் அக்செப்ட் பண்ணல. ஸோ எலிஜிபிள் பேச்சுலராகவே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்களுமா கேட்டீங்க? ஆமாம், அப்படியே. ஹரிஷ் சார் வந்து இன்டெரக்டாக கேட்க சொன்னார். ஹரிஷ் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். மேக்ஸிமம் அடுத்து நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம் ப்ரோ, அதுதான் கேட்பான் தவிர்த்து வேற இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதுவும் கேட்க மாட்டான். காலையில் சாப்பிட்டியா இல்லை தூங்குனீங்களா அதெல்லாம் கிடையாது. ப்ரோ இந்த சீன் எப்படி நம்ம 23 hours ஆயிடுச்சு, பரவாயில்ல நீங்கள் தூங்கலாம், வேணாம் வாங்க ஷார்ட் பண்ணிடலாம் வாங்க, அதுதான் ஹரிஷ். இந்த மாதிரி கேள்விகளாம் கேட்கவே மாட்டான். இப்போவும் தேங்க்ஸ் வெளியே போகும்போது எந்த கேள்வியும், சார் 24th வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, அப்படியே நம்ம ஏதாவது ஒன்று ப்ரொமோட் பண்ணி அதை பண்ணலாம் ப்ரோ, அதை மூடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் இல்லை ஹரிஷ் இது இப்படி பண்ணணும், பார்த்துக்கலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ, அதுதான். ஸோ ஹரிஷ் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். பட் ஐ திங்க் அந்த எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணி நீங்களும் மீடு கொடுத்து ஓடினதுனால தேர் ஆல்மோஸ்ட் 25th day. ஆமா, இருக்கிற எல்லா எனர்ஜி ஃபுல்லா கொடுத்தாச்சு. ஹரிஷன் பரத்துக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு எனர்ஜி.
ஃபுல்லாக இப்படி தான் போகணும். ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சேன், கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அந்த மாதிரி தான். குடும்பமா சேர்ந்து அர்ஜுன் தாஸ் சார் எந்த பக்கம் வச்சிருக்கீங்க நீங்க? இல்லை, பட் வெரி ஹாப்பி. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இட் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஐ திங்க் ஹரிஷ் டே ஒன்லேருந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் தட் ஆடியன்ஸ்க்கு இது படம் பிடிக்கும்னு சொல்லும்போது. ஸோ அண்ணன் தம்பியோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை, அவன் அப்போலேருந்து ஒரு PS5 கேட்டுட்டு இருக்கான், அது மட்டும் வாங்கி கொடுத்துடணும் படத்துக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பெல் அடிச்சிருவாங்க, ஸ்கூலில் பெல் அடிச்சாவே ஒழுங்காக போக மாட்டோம். ஓகே, டக்குன்னு பேசு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்போ இறைவணக்கம் பாட சொல்லலை, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுஹாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது கான்சிட்டி 25வது நாள். நான் நடிக்க வந்த காலத்தில் 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போ தான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்குது நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும்போது இங்கே வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்த ஒரு யூடியூப்கார் சொல்கிறார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தால் படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல, அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடிவக்கரசியம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ நான் திருப்பி படிக்கிறேன். எதோ மறந்தா போல எழுதிச்சு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடித்தாங்க, இதை கேட்டுடுறேன், கோச்சிக்காதீங்க யாரும். நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் வடிவக்கரசி, யோகி பாபு நல்லா நடித்தாங்க, இவங்க நடித்தாங்க, அவங்க நடித்தாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலையாவது தினத்தந்தியில் ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படித்தா ஆஹா அப்போ வடிவக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்லலாம் வடிவக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கள்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கித்தாங்க. ஏன்னா எங்கள் டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதில் கான்சிட்டியில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி ஈசிஆரில் செட்டு போட்டு அங்கே பாட்டு பாடின்னு இருக்கார். ஓகேவா? இதெல்லாம் கேட்கல, நான் கேள்விப்படுறேன். எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வீட்லேயே உட்காந்துருக்கேன்.
வீட்டிலே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நல்லா கற்றுன்னு இதெல்லாம் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்த்துன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை இந்த ஈபியை கேட்டால், அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்டில் இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு? நான் என்ன சொல்கிறேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாதம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு. அதை செய்யுங்களேன். மாதம் வடிவுக்கிற அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படி தான் பண்ணார். விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாதம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்கள் நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தராக நடிக்கிறது. இப்போது ஹரிஷ் சார் வந்து இந்த அம்மா ரஃப்பாகவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிருந்ததை உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தா கூட பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். நான் வந்தது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலியமாக எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கித்தாங்க எனக்கு. புரியுதா? நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போகிறது? எழுதுகிற வேலைக்கு போவேன் நான்? முடியாதுல்ல. அதனால் வேலை வாங்கித்தாங்க. ஹரிஷ் சார்கிட்ட இப்போ வருவார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் எல்லாம் நல்லா நடித்து கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே. ஆனால் அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சிலது பேசுகிறாராங்கள்ட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பாக நான் எடுக்கிற படத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக போவேன். அது எப்படிங்க, அவரோட டீமில் பாட்டு எழுதுறவர் இருப்பார், மியூசிக் டைரக்டர் இருப்பார், அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பார். ஆனால் நான் இருக்கக்கூடாதா? கேட்குறேன் இல்லை? அப்போ நான் வேலை செய்யலையா? அப்போ நல்லா செய்யலையா? சும்மா சொல்கிறீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்தில் இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? நான் நல்லா நடிச்சேன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்கள் போகிற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்கள் குழந்தைங்களோடவே இருந்தேன் இப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன். ப்ராம்ப்டிங் வாங்காமல் நடிப்பேன்ல. போதும். இந்த ஈபி மாதிரியே சொல்லாதீங்க. அந்த ஈபி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போகிற இடத்துலலாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம். பாவம், அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கன்னு. கமல் சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களே லைனாக, அதில் வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜென்மம் கொடுத்தது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்க தான் போகிறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாகவும் முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுகிறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம். அண்ணாச்சி நீங்கள் தான் சாட்சி. நன்றி 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 நன்றி.